ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் சிமிர்னா ஜெபக்குழு ஊழியத்தின் சார்பிலே அன்பின் வாழ்த்துதல்களை தெரிவிக்கிறோம். கர்த்தரின் சத்தம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளிலே நாம் தியானிக்கவிருக்கிற வார்த்தை பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே தப்புவிக்கப்பட்ட அந்த நிகழ்வை குறித்து நாம் தியானிக்கவிருக்கிறோம். இதை நாம் எங்கு வாசிக்கிறோம்? அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்திலே வசனங்கள் 22 முதல் 34 வரை உள்ள வசனங்களிலே நாம் அதை வாசிக்கிறோம். இது எப்படி நடந்தது? எதற்காக அந்த நாளிலே அவர்கள் சிறைச்சாலைக்கு கொண்டு போகப்பட்டார்கள்? நாம் பார்த்திருக்கிறோம். அவர்கள் வார்த்தையிலே வல்லமை இருந்தது. அவர்கள் பேசும்போது ஆண்டவர் செயல்பட்டார், பிசாசுகள் ஓடினது. இதை எல்லாரும் பார்க்கிறாங்க. பார்க்கிற ஒவ்வொருவரும் அதை ஒவ்வொரு விதமாக நம்புகிறார்கள், ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இங்கு நாம் பார்க்கிறோம், இதற்கு முந்தைய பகுதி 13வது வசனத்திலே ஓய்வு நாளிலே அவர்கள் ஆற்றுக்கு அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு வந்தார்கள். அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு அவர்கள் பேசுகிறார்கள். பெண்கள் மத்தியிலே ஆற்றுக்கரையிலே அவர்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள். அப்பொழுது அந்த லீதியால் என்னும் பெயர் கொண்ட அந்த பெண், இரத்தாம்பரம் விற்கிறவள், ஆண்டவரை வணங்குகிற அந்த பெண் அவளுடைய வார்த்தையை கேட்கிறாள். ஆண்டவர் அவளோடு பேசுகிறார். இப்பொழுது அவர் ஞானஸ்தானம் பெற்றாள். ஞானஸ்தானம் பெற்று அங்கு வந்து அவர்கள் வீட்டிலே தங்கி இருக்கும்படி விண்ணப்பம் பண்ணுகிறாள். சரி, அடுத்தது குறி சொல்லுகிற ஆவியை கொண்டு குறி சொல்லுகிற ஒரு பெண் அங்கே இருக்கிறாள். இவளும் அவர்களுக்கு எதிர்ப்படுகிறாள். அப்போ இவர்கள் ஊழியம் செய்யும் போது எதிர்ப்படுகிற ஒரு பெண்ணினாலே வருகிற வினைதான் இது. 17வது வசனத்துல பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியர், ரட்சிப்பின் வழியை காண்பிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். தினம் வர்றாரு, தினம் அந்த பெண் அப்படி சொல்லிக்கொண்டே வருகிறாள். இப்பொழுது இவர் விளங்கி கொண்டார், இது அவளுக்குள்ளே இருக்கிற அசுத்த ஆவி செய்கிற வேலை என்று சொல்லி. அநேக நாட்கள் செய்து கொண்டு வந்த சினம் கொண்டு திரும்பி பார்த்து இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அவர் சொன்னார். இவளை விட்டு புறப்படு, ஏன் இதை உள்ள வச்சு இவட்ட இருந்து பேசிக்கொண்டே இருக்கிற, வெளியேறு என்று கட்டளை கொடுக்கிறார். இவர் கட்டளை கொடுத்த மாத்திரத்திலே அசுத்தாவி வெளியேறி போயிற்று. இப்போ இவளுக்கு உள்ளே இதை ஏவி இவளை வைத்து குறி சொல்ல வைத்து பணம் பார்க்கிற எஜமான்களுக்கு இது பிரச்சனை. இன்றளவும் பாவிகள் மனம் திரும்புவதிலே பலருக்கு பிரச்சனை. அதைத்தான் அந்த எஜமான்களும் செய்கிறாங்க. அவர்களுடைய ஆதாயத்து நம்பிக்கை அற்று போயிற்று என்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியில் உள்ள அதிகாரிகளிடத்திலே இழுத்து கொண்டு போனார்கள். இவங்க கொண்டு போயிட்டாங்க. அந்த ஆவிக்கு தெரியுது இவர் ரட்சிக்கப்படும் வழியை போதிக்கிறவர்கள் என்று. அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பது தெரிகிறது. ஆனால் அது அவர்களுடைய வருமானத்திற்கு ஒரு தீங்காக போனது. அதனால அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, இவர்கள் இருவரையும் பிடித்து காவலாளிகளிடத்திலே விட்டுட்டாங்க. சந்தை வெளிகளில் விட்டுட்டு என்ன சொல்றாங்க? 21வது வசனம், ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாத அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள். இவங்க தீங்கானது ஒன்றையும் சொல்லித்தரல. ஆனா இவங்க சொல்லித்தர வல்லவருடைய நாமம் பிசாசுகளை அலற வைக்கிறது. பிசாசுகளை வைத்து பிழைப்பு நடத்துகிற பாவிகளுக்கு பயத்தை கொண்டு வருகிறது. இந்த எஜமான்கள் சொல்றாங்க, நாம அனுசரிக்க கூடாத, நாம கடைபிடிக்க கூடாத முறைமைகளை பற்றி பேசுறாங்க. இவங்க சொல்லி கொடுக்கிறார்கள். உடனே அங்க இருக்க ஜனங்கள் எல்லாம் வஸ்திரங்களை கிழித்து அவர்களை அடிக்கவும் சொல்லி அநேக அடி அடித்து சிறைச்சாலையிலே வைத்து, போ அவங்கள பத்திரமா பிடிச்சு வை அப்படின்னு சொல்றோம். அடிக்கிறதையும் அடிச்சுட்டாங்க, சிறைச்சாலையில போட்டு பத்திரமா வச்சுட்டாங்க. மரம் என்றால் எப்படி இருக்கும்? பிக்சர்ல கால்களை கட்டி அதிலே கட்டி வைத்தது, கைகளும் கட்டப்பட்டிருக்கும். எப்படி என்ன செய்வாங்க? உட்கார முடியாது, அவர்கள் நிமிர்ந்து இருக்க முடியாது, ஓய்ந்து இருக்க முடியாது, கட்டப்பட்டிருக்கிற நிலை. கால்களை இழுத்து கட்டி தொழுமரத்திலே கட்டி வைத்திருப்பது கடுமையான ஒரு காவல். இந்த இடத்துல இவர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்றது தான் இந்த செய்தி. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அங்கு பலர் இவர்களை தவிர இருக்கலாம், காவலிலே வைக்கப்பட்டிருக்கலாம், தண்டனைக்கு பாத்திரவர்களாக இருக்கலாம். எல்லாரும் கவனிச்சுட்டே இருக்காங்க. வலியில கத்தி துடிச்சு கத்துவாங்கன்னு பார்த்தா இவங்க துதித்து பாடிக்கொண்டிருக்கிறாங்க. அதுவும் எப்ப?
பகல்ல பிரிஸ்கா இருக்க நேரத்துல, முழித்திருக்கிற நேரத்துல அல்ல, நடுராத்திரியில. அன்பானவர்களே, விடுதலையோடு இருக்கும்போது ஆண்டவரை ஆராதிப்பது எளிது. ஆனால் கட்டப்பட்டிருக்கிற நிலைமையிலே, சிக்கல்களின் நடுவிலே, வேதனையின் நடுவிலே ஆராதிப்பது கடினம். அந்த ஒரு பெரிய பக்குவம் அவர்களுக்கு இருந்தது. பவுலும் சீலாவும் தொழு மரத்திலே கால்கள் கட்டப்பட்ட நிலையிலே நடுராத்திரியிலே ஜெபம் பண்ணி துதித்து பாடினார்கள். பிரேயர் வெறும் ஜெபம் அல்ல, பாடி துதிக்கிற அதோடு சேர்ந்த ஜெபம். வெறும் பாடல் அல்ல, ஜெபம், துதி, பாடல். இன்று பல நேரங்களிலே ஆராதனை என்று சொல்லப்படுகிறது. வெறும் கூச்சல், கத்து, பாடல், அவ்வளவுதான். அன்பானவர்களே, நம்முடைய விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் எல்லாம் எல்லாமே இணைந்து இருப்பதாக இருக்க வேண்டும். கட்டப்பட்ட நிலையிலும் ஜெபம் பண்ணினார்கள், துதித்தார்கள், பாடினார்கள். நடுநிசையிலும் இதை செய்தார்கள். எல்லாரும் இதை கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா நடு இரவிலே போடுகிற சத்தம் எல்லாருக்கும் கேட்கும். அப்ப இந்த சூழ்நிலையிலேயும் இவர்களால் ஆராதிக்க முடியுதா? அப்ப இவர்கள் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை எல்லாரும் யோசிக்க துவங்கி இருப்பார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. பவுலையும் சீலாவையும் ஆண்டவர் தப்புவித்தார். பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலையிலிருந்து கொண்டு வந்தாருன்னு நம்ம சின்ன வயசுல இருந்து பாடியிருக்கோம், அந்த வசனங்களை படிச்சிருக்கோம். அன்பானவர்களே, நம்முடைய சிறைச்சாலை அனுபவங்கள், கட்டப்பட்ட அனுபவங்கள், அடிமைத்தனத்தின் நுகங்களை முறிக்குதற்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவர். இன்னைக்கு எதிலிருந்து நமக்கு விடுதலை வேணும்? போராட்டமான சூழல்கள் என்னென்ன, அவைகளிலிருந்து விடுதலை ஆண்டவர் கொண்டு வருவார். அங்கு விலங்குகள் அவிழ்க்கப்பட்டதா மாத்திரம் பார்க்கல, சிறைச்சாலையின் அஸ்திபாரங்களே அசைந்தது. எல்லாமே உடைந்து போகத்தக்கதாக அவருடைய வல்லமை வெளிப்படுகிறது. உடனே கதவுகள் எல்லாம் திற உண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. பவுலும் சீலாவும் பாடினது, எல்லாருடைய கட்டுகளும் அவிழ்ந்து போயிற்று. ஆச்சரியம் பாருங்க, கட்டப்பட்டிருக்கிறவர்களுடைய கட்டுகள் அவிழ்கிறது. சிறைச்சாலை, என்னை கட்டி வைத்திருக்கிற இடத்தின் அஸ்திபாரங்கள் ஆடி அவைகள் நொறுங்கி போகிறது. காரணம் என்ன? பாடல், துதி. இன்றைவைகள் இணைந்ததாக உங்கள் விண்ணப்பங்கள் இருக்கட்டும். உங்கள் சூழ்நிலைகளை ஆண்டவர் பார்க்கிறார். கட்டப்பட்டிருக்கிற நிலையை உடைத்தெறிய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அற்புதங்களை அவர் செயல்படுத்துக வல்லமை உள்ளவர். இப்ப என்ன நடக்குது? சிறைச்சாலைக்காரன் தூங்கிட்டு இருக்கா, நைட் டியூட்டி பார்க்கிறவரு அசந்துட்டாரு. திடுதுப்புன்னு ஏதோ சத்தம் கேட்குது, எழும்புறாரு. கதவுகள் திறந்திருக்கிறது. ஐயோ, கதவு திறந்திருக்க போச்சு, தொழு மரத்துல கட்டியிருந்தவன் ஓடிட்டான் போல, பொல்லாத குற்றவாளி, பயப்படுறாரு. கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்ய எண்ணினான். ஏன் அவனை விடுதலை செஞ்ச, அல்லது நீ ஏன் அவங்க ஓடி போற வரைக்கும் இருந்தன்னு இவர் மேல என்கொயரி வரும். டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. பயந்துட்டாரு, தன்னைத்தானே கொலை செய்து கொள்ள தீர்மானித்தார். ஆனா பவுல் சொல்றாரு, சத்தம் போட்டுறார், நீ உனக்கு ஒன்றும் பாதகம் செய்யாத, நாங்க இங்கேதான் இருக்கோம். அப்பொழுது அவன் உடனே லைட் எல்லாம் கொண்டு வர சொல்லி ஓடி பவுல் சீலா முன்பாக விழுகிறான். எப்படிப்பா கட்டி வச்சிருந்ததை வெளியே வர முடியும்? யார் உங்களை வெளியே கொண்டு வந்தது? அப்ப மனிதர் கொண்டு வந்திருக்க முடியாது. யார் உங்கள் ஆண்டவர்? அப்ப நீங்க ஆராதிக்கிறது ரோமர் பின்பற்ற தகாத முறை அல்ல. தகாத முறை ஒன்றையும் நீங்கள் பிரசங்கிக்கவில்லை. உங்களுடைய ஆண்டவர் யார் என்பதை அவர் கேட்கிறார். அன்பானவர்களே, உங்களுடைய என்னுடைய ஜெபத்தின் விளைவாக அஸ்திபாரங்கள் அசையும். ஆண்டவரை எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள். எங்கெங்கே கடினமான சூழ்நிலை நிலவுகிறதோ அங்கே நம்முடைய ஜெபமும் துதியும் உயர்த்தப்படட்டும், அதிகரிக்கப்படட்டும். அங்கு ஆண்டவர் அஸ்திபாரங்களை அசைய செய்வார். மாறாதவர்கள் மாறுவார்கள், கடின இருதயம் உள்ளவர்கள் எல்லாம் மாறுவார்கள். அந்த வார்த்தையை பாருங்க. இப்ப கேட்கிறாரு, இம்மீடியட்டா ஒரு ரிப்பென்டன்ஸ், மனமாற்றம். அவர் கேட்கிறாரு, ரட்சிக்கப்பட நான் என்ன செய்யணும்? I also want to be saved. நான் என்ன செய்யணும்? உடனே அவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். உடனே அவங்க வீட்டுக்கு போறாங்க, எல்லாருக்கும் ஆண்டவரை அறிவிக்கிறாங்க. இம்மீடியட்டா நடக்குது எல்லாமே. அன்பானவர்களே, இன்று நீங்கள் யாரும் கட்டப்பட்ட நிலைமையில் இருந்தா, அடைக்கப்பட்ட நிலையில் இருந்தா, முடிந்து போன நிலைமையில் இருந்தா, உங்களுடைய ஜெபங்களை துரிதப்படுத்துங்கள், அதிகமாக்குங்கள். கட்டப்பட்ட நிலையில எப்படி ஜெபிக்க முடியும்? அந்த பக்குவம் என்று நமக்கு இருக்கிறதா? வாய்ப்பு இல்லாத போது எப்படி ஜெபிக்க முடியும்?
இன்று நிறைய பேர் திறந்த வாசல் இருக்கும்போது ஜெபிப்பார்கள், அல்லது மகிழ்ச்சியான நேரத்திலே துதித்து நன்றி சொல்லலாம். துக்கமான நேரத்திலே, போராட்டமான நேரத்திலே, அடைக்கப்பட்ட நேரத்திலே ஜெபிக்கும் போது ஆண்டவர் அசைவுகளை ஏற்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனை என்ன? இந்த ஜெபிக்க தீர்மானியுங்கள், துதித்து பாட தீர்மானியுங்கள். துதிக்க துதிக்க சத்துருவின் கோட்டைகள் உடைவதை நீங்கள் பார்ப்பீர்கள். நம்முடைய ஜெபம் மலைகளை தகர்க்கக்கூடியதா இருக்கும். விசுவாசம் உள்ள ஜெபம் அது அற்புதங்களை கொண்டு வரும். பவுலை போல, சீலாவை போல நாமும் ஜெபிப்போமா? சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அவர் அஸ்திபாரங்களை அசைக்கக்கூடியவர். கடின இருதயம் உள்ளவர்களை மாற்றுவார். நம்மை கொண்டு நம்முடைய ஜெபம் பெரிய மாற்றங்களை இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்தும். நாமும் அவர்களை போல இக்கட்டான நேரங்களிலும் ஜெபித்து துதித்து பாட ஒப்பு கொடுப்போமா? பாட பாட மலைகள் உருகுவதை போல பிரச்சனைகள் மாறும். துதிக்க துதிக்க அவருடைய வல்லமை இறங்கும். விசுவாசம் உள்ள ஜெபம் பெரிய அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும். ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவு பயங்கரமாய் கால்கள் தொழுமரத்திலே கட்டப்பட்டிருக்கும் போது பவுலும் சீலாவும் நடு ராத்திரியிலே ஜெபித்தார்களே, எப்படி முடிந்தது என்பது தெரியலையே ஆண்டவரே. எங்களால் முடியலையே இதுவரைக்கும். இன்னைக்கு நாங்கள் கடினமான நேரங்களையும் ஜெபிக்கலும்னு ஒப்பு கொடுக்குறோம். எங்களுடைய போராட்டங்களை மாற்றுவதற்கு உம்மாலே மாத்திரமே முடியும் சாமி. அதிசயங்களை செய்யுங்க. கட்டப்பட்டிருக்கிற சங்கிலிகள் உடை தெரியப்படட்டும். அடைத்து வைத்திருக்கிற அஸ்திபாரங்கள் நிர்மூலமாகட்டும். ஆற்றலை கொடுங்க, அதிசயங்களை செய்யுங்க ஏசப்பா. எங்களுடைய விண்ணப்பமும் துதியும் அதிகமாகட்டும் ஆண்டவரே. நாங்கள் துதிக்க துதிக்க பாட பாட ஆண்டவரே ஜெபிக்க ஜெபிக்க அற்புதங்கள் நடப்பதை நாங்கள் பார்க்க உதவி செய்யுங்க. கடின நெஞ்சம் உள்ளவர்கள் கரைய மாற நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை சுற்றி மாற்றங்கள் நடப்பதை நாங்கள் பார்க்கணும். எங்கள் ஜெபங்கள் வல்லமை உள்ளவைகளாக உம்மிடத்திலே வந்து சேரணும். எங்களை ஜெபிக்க தூண்டுங்க. ஜெபிப்பதற்கு வேண்டிய ஆற்றலையும் ஆர்வத்தையும் எங்களுக்குள்ளே தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.